Okay, this question is develop a Python program to check the given 3-digit number is Armstrong or not. Okay, Armstrong number na first one என்னன்னு தெரியணும். An Armstrong number is a number that is equal to the sum of its digit raised to the power of the number of the digits. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 153 அவங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த 153 எடுத்துக்க 153ல எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு? 3 டிஜிட்ஸ் இருக்கா? 3 டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் 3ஆல பவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 பவர் 3 ப்ளஸ் 5 பவர் 3 ப்ளஸ் 3 பவர் 3. இப்போ 1 பவர் 3யோட வேல்யூ எவ்வளோ? 1 ப்ளஸ் 5 பவர் 3 125 ப்ளஸ் 3 பவர் 3 27. ஸோ டோட்டல் பண்ணினா எவ்வளோ வரும்? 153 வருமா? உன்னோட இன்புட்டே இங்கே ஆன்சராக வந்துச்சு அப்படின்னா திஸ் ஒன் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஓகேவா, கிளியரா? இதே அந்த இடத்துல நீ வந்து 4 டிஜிட் இருந்துச்சுன்னா ஈச் டிஜிட்டையும் 4ஆல் பவர் பண்ணணும். இப்போ இதுக்கு எப்படி கோடிங் எழுதலாம்? ஃபஸ்ட்டு நீ ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ வந்து உன்னோட இன்புட் வந்து 153 அப்படின்னா நீ ஒவ்வொரு நம்பராக பிரித்து நீ அதை வந்து அந்த பவரோட வேல்யூக்கு நீ இது பண்ணணும். இப்போ 153ல் லாஸ்ட் டிஜிட் எப்படி பிரிப்ப? இப்போ வந்து 3 தனியாக பிரிக்கணும், 5 தனியாக பிரிக்கணும், நெக்ஸ்ட் வந்து 1 தனியாக பிரிக்கணும். 3 எப்படி அந்த நம்பர்லேருந்து பிரிப்ப? எப்படி பிரிக்கலாம்னா மாடுலஸ் எடுத்த அப்படின்னா உனக்கு 3 தனியாக வரும். 153 மாடுலஸ் 10 பண்ண அப்படின்னா உனக்கு வந்து 3 கிடைக்குமா? 153யை 10ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா ரிமைண்டர் வந்து உனக்கு 3 கிடைக்கும். ஓகேவா, இதுதான் லாஜிக். இப்போது உனக்கு லாஸ்ட் டிஜிட் உனக்கு கிடச்சிருச்சு. அதை பவர் பண்ணி ஒரு வேரியபிள் நீ வந்து ஸ்டோர் பண்ணுவியா? இப்போது சம்ம வந்து 0ன்னு வச்சுக்கோ. இப்போ 3யை வந்து நீ பவர் பண்ணோம். பவரோட ஆப்ரேட்டர் என்ன? டபுள் ஸ்டார் வந்து பவரோட ஆப்ரேட்டர். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் அதை எப்படி பவர் பண்ணுவேன்? அந்த 3யை வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். 3 பவர் அந்த எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட்டோட கவுண்ட்டு. டிஜிட் வந்து 3 அப்படின்னா 3யோட பவர் பண்ணுவேன். ஓகேவா, இதுக்கப்புறம் 5 எப்படி பிரிப்ப? இந்த 5 நீ அடுத்த நம்பரை பிரிக்கணும் அப்படின்னா 153லேருந்து இந்த 3யை வந்து நீ ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 153யை 15 நீ சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு 153யை ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்ணணும். ஓகேவா, ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்ணனா உனக்கு நியூமரேட்டர் மட்டும் வரும். இப்போது இந்த இடத்துல 15 10s 150 வருமா? 15 10s 150. இப்போ மேலே நியூமரேட்டர் எவ்வளோ இருக்குது? 15 மட்டும் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் எடுக்கணும்னு என்ன பண்ணுவேன்? இந்த ஃப்ளோர் டிவிஷன் கொடுப்பேன். இப்போ உனக்கு 15 மட்டும் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த டைம் நீ வரும்போது இந்த இடத்துல 15 இருக்கும். 15 மாடுலஸ் 10 பண்ண அப்படின்னா உனக்கு வந்து 5 கிடைக்கும். இப்போ சம் ஈக்குவல் டு ஆல்ரெடி உனக்கு 3 பவர் 3 வந்து உனக்கு வேல்யூ வந்து 27 அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த 27ஓட சேர்த்து 5 பவர் சேம் டிஜிட்டோட வேல்யூ வந்து 3 அப்படின்னா 3ன்னு உனக்கு அங்கே வரும். இப்போ எகைன் வந்து உனக்கு 1 வேணும் அப்படின்னா அந்த 5ஐயும் நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ 15 ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்ண அப்படின்னா உனக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1 மாடுலஸ் 10 பண்ண அப்படின்னா உனக்கு 1ஓட வேல்யூ கிடைக்கும். எகைன் சம் ஈக்குவல் டு இப்போ உனக்கு என்ன ஆட் ஆயிருக்கும்? இந்த 27ஓட 5 பவர் 3 125யும் சேர்ந்து ஆட் ஆயிருக்குமா? அப்படின்னு எவ்வளோ வரும்? 152 ப்ளஸ் 1 பவர் 3. இப்போ டோட்டலாக உன்னோட சம்மோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? சம் ஈக்குவல் டு 153. இப்போ வந்து 1 வந்து உனக்கு 0 ஆகணும். ஸோ 1 ஃப்ளோர் டிவிஷன் 10 பண்ண அப்படின்னா உனக்கு 0 ஆகும். 0 ஆயிடுச்சு அப்படின்னா உன்னோட இன்புட் வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா லூப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, உன்னோட இன்புட் வேல்யூ 0 ஆகிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும். உனக்கு லாஸ்ட்டாக சம்மோட வேல்யூ வந்து 153 வந்திருக்கு. ஸோ உன்னோட இன்புட்டு 153 தான். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். கிளியரா? ஓகே, வி ரைட் த கோட். ஃபஸ்ட்டு வந்து நீ வந்து ஒரு நம்பர் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம் ஈக்குவல் டு அது வந்து இன்டீஜர். ஸோ ஐ கிவ் அ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு இன்புட் வாங்கிட்டேன். இப்போ நீ வாங்கினதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த நம்பரை ஒரு இன்னொரு வேரியபிளில் நீ அப்படியே காப்பி பண்ணிடு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரை நீ வந்து ரிமூவ் பண்ணிட்டே வரும்போது உன்னோட இன்புட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக நீ கம்பேர் பண்ணும்போது உனக்கு ஃபால்ஸ் தான் அவுட்புட் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு வேரியபிளில் அதை காப்பி பண்ணிடு. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்புங்கிற வேரியபிளில் நான் நம்மளோட வேல்யூவை நான் காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து உனக்கு எவ்வளோ டிஜிட் இருக்குன்னு தெரியணுமா? டிஜிட் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா அந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றி அதோட லென்த் எடுத்து வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்ஸ் ஈக்குவல் டு டிஜிட்ஸ்ங்கிற ஒரு வேரியபிளில் லென் ஆஃப்
str ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கோ. எதைய நம்ம நீ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதோட லென்த்தை எடுத்துக்கோ. லென்த் எடுத்து நான் டிஜிட்ங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், சம்ங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கண்டிஷன் என்ன, உன்னோட அந்த நம்பர் வந்து 0 ஆகலை அப்படின்னா நீ அந்த லூப்பை ரன் பண்ணணும். 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணணும். ஸோ while டெம்ப்புங்கிற வேரியபிள், ஏன்னா டெம்ப் தானே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இப்போ அதனால நீ டெம்ப் எடுத்துக்கோ. டெம்ப் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் அந்த லூப் ரன் ஆகணும். நாட் ஈக்குவல் டு 0னா அந்த லூப்புக்குள்ளே வரணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு டிஜிட்டை நீ பிரிப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி ஈக்குவல் டுன்னு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கோ. அதில் ஃபஸ்ட் டிஜிட்டை பிரித்து நீ ஸ்டோர் பண்ணணும். டெம்ப் அந்த நம்பர் மாடுலஸ் 10 பண்ண அப்படின்னா உனக்கு லாஸ்ட் டிஜிட் உனக்கு அதில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், சம்மில் அதை வந்து பவர் பண்ணி ஆட் பண்ணுவேன். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த டி வேல்யூவை எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதோட பவர் பண்ணுவேன். ஸோ பவர் டிஜிட்ஸோட கவுண்ட், டிஜிட்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், உன்னோட அந்த லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் ஃப்ளோர் டிவிஷன் 10 அப்படி பண்ணால் லாஸ்ட் டிஜிட் உனக்கு ரிமூவ் ஆயிடும். மறுபடியும் அந்த டெம்போட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு செக் பண்ணும். இல்லை அப்படின்னா மறுபடியும் உன்னோட லாஸ்ட் டிஜிட்டை வந்து தனியாக எடுத்து மறுபடியும் அதை பவர் பண்ணி சம்மில் ஆட் பண்ணும். இந்த மாதிரி உன்னோட டெம்ப் வேல்யூ வந்து 0 வர வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் டெம்போட வேல்யூ 0 ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த உன்னோட ஒரிஜினல் நம்பரும் உன்னோட லாஸ்ட்டாக நீ சம் பண்ணி வச்ச நம்பரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு சம், டெம்போட செக் பண்ணக்கூடாது, ஏன்னா டெம்பரரி வேரியபிள் தான், லாஸ்ட்டாக உனக்கு 0 ஆயிரும். அதனால் 0வால் இந்த சம்மையும் ரெண்டையும் கம்பேர் பண்ண அப்படின்னா உனக்கு ஆன்சர் ஃபால்ஸ் தான் வரும். அதனால தான் ஸ்டார்டிங் வேல்யூ நம்மையும் இப்போ லாஸ்ட்டாக நீ சம் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்க பார்த்தியா, அந்த வேல்யூவை நீ ஆட் பண்ணுற. இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு சம்மாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். எல்ஸ் print not an Armstrong number. ஓகேவா? Okay, now I run this code. Enter a number. I give a number 153. 153 is an Armstrong number or not? It is an Armstrong number because 1 power 3 is 1, 5 power 3 is 125, 3 power 3 is 27. The sum of the three numbers is 153. So original number and the sum of the power of its number is equal. So it is a Armstrong number. My output is also Armstrong number.